வணக்கம் நேர்களே. இப்போ சரியாக எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் கூடலூர் மத்திய பகுதி மேலே பாருங்கள், கோக்காலுங்கிற இருக்குது, ஊசி மலை, தவளை மலையெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு கீழே அப்படியே பாருங்கள் கலைவாணி இருக்குது. இந்த கலைவாணிக்கு கீழே பாருங்கள் எஸ்எஸ் லாட்ஜின்னு இருக்குது. அப்படியே கீழே பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கரா பரப்பளவான ஒரு சதுப்பு நிலம் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஒரு கிணறு இருந்திருக்கு. அதில் தான் இந்த தண்ணி அவ்வளோ தண்ணி நிற்கக்கூடிய ஒரு தண்ணி. இது காரணம் என்னென்னா, மலையிலேருந்து வர அனைத்து தண்ணிகளும் இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகித்தான் இதே வழியில் நம்ம மரப்பாலை வழியாக போய்கிட்டு இருக்குது. இப்போ ஏன் இந்த பதிவை நாங்கள் போடுறேன்னா, இப்போ வெயில் காலமாகி போச்சு. நகராட்சி மூலியமாக தண்ணியை லாரியில் கொண்டு அடிக்கக்கூடிய காலம். இன்னும் 3 மாதத்துக்கு இங்கே தண்ணி பற்றாக்குறை இருக்கும். இவங்க இதுவரை நகராட்சி எந்த குளத்தையோ தூர்வாரி அதை பராமரிக்க கிடையாது. உடனடியாக நகராட்சி நிர்வாகம் அதை தூர்வாரி மக்களுக்கு தண்ணி பயன்பாட்டுக்கு கொண்டு வரும். அது மட்டுமல்லாமல் இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 100 அடி போட்டால் இந்த கூடலூர் அனைத்து பகுதிகளுக்கும் இந்த நீர் விநியோகம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. அது மட்டுமல்ல, இங்கேருந்து ஒரு பம்பு பண்ணோம்னா மேலே ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே தான் மெயின் டேங்கியே இருக்குது. அங்கே கனெக்ட் பண்ணிட்டா வெயில் காலத்தில் இந்த தண்ணியை பம்ப் பண்ணோம்னா இங்கேருந்து 3ஆம் மைல் வர இந்த சுற்று வட்டார அனைத்து பகுதிகளுக்கும் இந்த தண்ணியை சப்ளை செய்யக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு இடத்துல கண்டுக்காமல் காடு மண்டி கிடக்குது. இதை பற்றி தான் இந்த ஏரியாவில் ஒரு நபர் இதை பற்றி விளக்கமாக சொல்ல போகிறாரு. ஐயா வணக்கம். நாங்கள் எஸ்எல்எம் மீடியாவில் வந்திருக்கேன். வணக்கம். தண்ணி பிரச்சனை அதிகமாக இன்னும் இருக்குது. சரிங்க. இந்த தண்ணி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு இது இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டம் நீங்கள் இந்த இடத்துல குடியிருக்கிறீங்க. இந்த இடத்த பற்றி கொஞ்சம் நல்லா தெரியுமில்ல? இந்த இடத்த பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். இங்கே இங்கிட்ட கூடலூர் நகராட்சின்னு கூடலூர் மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய குளத்தம்மன் கோயில்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஒரு குளம் இருந்ததுங்க. இந்த குளத்தில் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் முழுவதும் குடிக்கிறதுக்கு தண்ணீரும், அதே போல் துவைக்கிறதுக்கும், அதே போல் கேட்டால் எல்லா யூஸ்க்கும் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு குளம் தண்ணி நிறைஞ்சிருந்து வழிஞ்சு போயிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி ஒரு தனியாருக்கு ஒரு பட்டா லேண்டா அது 2 ஏக்கர் இடத்துல பட்டா லேண்டா போட்டிருக்காங்க. அந்த பட்டா லேண்டை சுற்றுபாகம் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 100 அடி அளவுக்கு ஒரு பெரிய கிணறு தோண்டினாலோ கூடலூர் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிக்கு தண்ணீர் விநியோகம் செய்வதற்கு ரொம்ப இதாக இருக்கும். அது மட்டும் இல்லாத டேங்கில் வச்சு இன்றைக்கி கூடலூர் முனிசிபாலிட்டி டேங்கில் வச்சுட்டு தண்ணி அடிக்கிறாங்க. லட்சக்கணக்கான ரூபா செலவாகுது. அந்த ஓனர்கிட்ட பேசிட்டு ஒரு சின்ன விலை கொடுத்து அந்த இடத்த வாங்கிட்டு பெரிய ஒரு கிணறு கேட்டலாக்க போட்டோம்னா கூடலூருக்கு தண்ணீர் பற்றாக்குறையை தீர்ந்துடும். இந்த கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை எந்த காலத்திலும் இருக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன்.